ஹலோ கைஸ், 2012 டிஎன்பிசி குரூப் 2ல கேட்கப்பட்ட மேக்ஸ் ரிலேட்டான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குறியிட்ட இடத்தில் வரும் எண்ணை காண்க. 5 1 2 13 2 3 25 3 4 4 5. இந்த கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு டயக்ராம்லையும் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு, எப்படி இந்த நம்பர்லாம் அமைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சா அதே மாதிரி இந்த கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன பேட்டர்ன் வந்திருக்கோ அதை நம்ம சப்ஜெக்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4. அப்போ 1 + 4 5 வருதா? ஸோ மேலே இருக்க நம்பர் வருது. கீழே இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணி அது ரெண்டையும் கூட்டினா மேலே இருக்க நம்பர் ஆன்சர் வருதா? ஸோ இதே பேட்டர்ன் வந்து அடுத்த டயக்ராமே ஃபாலோ ஆகுதான்னு பார்ப்போம். 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9, கூட்டினா 13. இப்போ 13 கிடைக்குது. அப்போ அந்த பேட்டர்ன் கரெக்ட். ஸோ அப்போ இதே மாதிரி இங்கே என்ன நம்பர் வரும்னா கீழே இருக்க நம்பர் ஸ்கொயர் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணி மேலே போகணும். 4 ஸ்கொயர் பண்ணா 16, 5 ஸ்கொயர் பண்ணா 25, கூட்டினா 41. அப்போ கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரும்னா 41 வரும். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விடுபட்ட எண்ணெய் காலங்கள். அதே மாதிரி தான் 3 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டயக்ராம்ல என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்குன்னு பார்த்து அதை ரெண்டாவதுல சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் செக் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே வெளியே 5 3 2 4 இருக்கு, உள்ள 26 இருக்கு. 5 + 3 8, 8 4 12, 12 2 14, 14 26. அப்போ அடிஷனில் வரல. மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 15 8, 15 8 23 வரல. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ 5யும் 4யும் மல்டிப்ளை பண்ணால் 20, 3 2 6, 3 2 மல்டிப்ளை பண்ணால் 6, 2 கூட்டினா 26 வருதா? ஸோ அப்போ எதிரெதிராக இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணி அதை கூட்டினா நம்மளுக்கு நடுவில் இருக்க நம்பர் கிடச்சிரு. இதே பேட்டர்ன் வந்து இந்த டயக்ராமில் ஃபாலோ ஆகுதான் செக் பண்ணி பார்ப்போம். என்னாங்க 32, I 2 10. அப்போ கூட்டினா 42, நடுவில் இருக்க நம்பர் வருது. அப்போ இந்த கண்டிஷன் சரிதான். இப்போ அதே மாதிரி எதிரெதிர இப்போ 1 × 8 ப்ளஸ் இந்த தெரியாத நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். 3 × x, அப்போ 3x. கூட்டினா என்ன வரணும்? நடுவில் இருக்க நம்பர் 44ன்னு வரணும். அப்போ நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும், 3x. இந்த 1 8 8, இந்த 8 இங்கிட்டு கொண்டு வந்தால் மைனஸ் ஆயிரும். அப்போ 44 - 8. அப்போ எக்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். 44 8 போச்சுன்னா 36. இந்த 3 இங்கிட்டு வச்சுன்னா கீழே டிவைடரில் வந்துடும். அப்போ டிவைடட் பை 3 அடித்தா 12. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 12. அப்போ இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல 12ன்ற வேல்யூ வரும். செக் பண்ணி பார்ப்போமா. 1 8 8, 12 3 36, 36 8 44, நடுவில் இருக்க நம்பர் வந்துருச்சு. அப்போ ஆன்சர் ரைட். x = 12. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு தொகையானது 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி வீதத்தில் சேமிக்கப்படுகிறது. அதே தொகை 3% அதிகமாக தனி வட்டி வீதத்தில் சேமிக்கப்பட்டால் 300 ரூபாய் அதிகமாக வட்டி கிடைக்கும் எனில் சேமிக்கப்படும் மொத்த தொகை என்ன? ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கு, அது குறிப்பிட்ட வட்டி வீதத்துல 2 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தனி வட்டியே கொடுக்குது. இப்போ அதோட தனி வட்டி வீதத்தை 3% அதிகமாக்குறோம். அதிகமாக்கும் போது தனி வட்டியில நம்மளுக்கு 300 ரூபாய் அதிகமாக கிடைக்குது. ஸோ அப்போ இந்த சேமிக்கப்படும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒரு கொஸ்டின் ஒரு ஈக்குவேஷனா நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு ஒரு அசல் இருக்கு, அது குறிப்பிட்ட வட்டி வீதத்துல 2 ஆண்டுகளுக்கு நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட தனி வட்டியை கொடுக்கும். இதை 1ன்னு வச்சுக்கலாம். குறிப்பிட்ட தொகை குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை கொடுக்கும். இதே தொகையை நம்ம 3% அதிகமானு சொல்லியிருக்காங்க. 3% அதிகமானா ஏற்கனவே 6%, அதோட 3% அதிகமாக்கும் போது அதே 2 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டியானது ஏற்கனவே கிடைக்கிற தனி வட்டியை விட 300 ரூபாய் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ SI2 = SI1 + 300. இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு P கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு SI தனி வட்டி ஃபார்முலா தெரியும். SI = PNR/100.
ஸோ அப்போ இந்த எஸ்ஐலையும் இந்த எஸ்ஐலையும் நம்ம இந்த ஈக்குவேஷன் சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்புறம் SI 2னா இது SI 1. அப்போது E இன்ட்டு R என்ன R+3. இப்போ R+3 divided by 100 இன்ட்டு 2 is equal to P இன்ட்டு R/100 இன்ட்டு 2 plus 300 plus 300. அது ரெண்டையும் அடிச்சா 50, இது ரெண்டையும் அடிச்சா 50. இந்த P உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா PR plus 3P equal to இங்க என்னவா இருக்கும், இந்த 50 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1500 ஆயிரும். இங்க பொதுவா கீழே இங்க 50 இருக்கும், இங்க ஒரு 50, இந்த 50 இந்த 50 கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் இங்க என்ன இருக்குன்னா PR plus 15000. 15 3 சேவர் 15000 இருக்குமா. இந்த இது இங்க பிளஸ் PR இருக்கு, இங்க ஒரு பிளஸ் PR, இந்த பிஆரும் இந்த பிஆரும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கும், 3P 15000 இருக்குமா. நம்மளுக்கு தேவை P தான். P எங்கிட்ட வச்சுக்கிட்டு 3 எங்கிட்ட கொண்டு வந்தா டிவைடட் ஆயிரும். அப்ப 15000 டிவைடட் பை 3 அடிச்சா 5000. அப்போ அவங்க அசல் தானே கேட்டிருக்காங்க. அப்போ அசல் வந்து எவ்வளோனா 5000. ஆன்சர் ஆப்ஷன் A is the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின், AB ஒரு வேலையை 10 நாட்களிலும் BC ஒரு வேலையை 15 நாட்களிலும் CA ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பரெனில் B தனியே அவ்வேலையை எவ்வளவு நாட்களில் முடிப்பார்? என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏயும் பியும் சேர்ந்து 10 நாள்ல முடிப்பாங்க, பியும் சியும் சேர்ந்து 15 நாட்கள்ல முடிப்பாங்க, சியும் ஏவும் சேர்ந்து 18 நாட்கள்ல முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு பி எவ்வளவு நாள்ல வேலை செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஏயும் பியும் சேர்ந்து 10 நாள்ல வேலை செய்யறாங்கன்னா அப்ப ஏயும் பியும் ஒரு நாள்ல செய்யக்கூடிய வேலை எவ்வளோ, ஏபி ஒரு நாள்ல செய்யக்கூடிய வேலைன்னா 1/10. அதே மாதிரி பியும் சியும் ஒரு நாள்ல செய்யக்கூடிய வேலை, அதாவது அவங்களோட திறன் எவ்வளோ, B plus C is equal to 1/15. அதே மாதிரி சியும் ஏயும் ஒரு நாள்ல செய்யக்கூடிய வேலை எவ்வளோ, C plus A is equal to 1/8. இது மூணுத்தையும் கூட்டுங்க. கூட்டினா இது என்ன ஆகும்னா இங்க என்ன ஆகும், 2A plus 2B plus 2C is equal to 1/10 plus 1/15 plus 1/18 வருமா. இப்போ இந்த மூணுக்கும் எல்சிஎம் எடுக்கும். 3க்கு 10 15 18 எல்சிஎம் எடுத்தா ஃபர்ஸ்ட் 5ஆல போடுவோம், 2 18 3, அடுத்து 6ஆல போட்டா 2 6 1, சாரி 3ஆல இருக்கும், 6 3 18 1 3 3, அடுத்து மறுபடியும் 2ஆல போட்டா 1 3, 2 10 5 3 15 15 ஒரு 6 90. அப்போ எல்சிஎம் என்ன 90. 10ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 90 வரும் 9, 15ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 90 வரும் 6, 18ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 90 வரும் 5. அப்போ கூட்டினா இங்க எல்லாத்துலயும் 2 காமனா இருக்கா, 2 காமனா வெளியே எடுத்துலாம். காமனா எடுத்தா A plus B plus C is equal to மேல கூட்டினா 20 டிவைடட் பை 90. நம்மளுக்கு தேவை A plus B plus C. A plus B plus C is equal to இந்த 2 இங்க மல்டிப்ளை இருந்துச்சுன்னா இங்க டிவைடன் ஆயிரும். அப்ப 20/90, ஒரு சேவருக்கு ஒரு சேவர் கேன்சல், இந்த 2 இங்கிட்ட வந்து டிவைடர்ல வரும் 1/2. அப்ப அடிச்சா 1/9. அப்போ ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல செய்யக்கூடிய வேலை எவ்வளோ, 9. A plus B plus C ஒரு நாள்ல 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல செய்யக்கூடிய வேலை என்ன, 9. நம்மளுக்கு என்ன தேவை, பி மட்டும் ஒரு நாள்ல செய்யக்கூடிய வேலை தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்மளுக்கு இப்போ இந்த பி மட்டும் வேணுன்றனால இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மொத்தத்துல ஏ பிளஸ் சி எவ்வளவு நாள் வேலை செய்வாங்களோ அதை கழிச்சுட்டா நமக்கு பி மட்டும் ஒரு நாள்ல செய்யக்கூடிய வேலைக்கு தெரிஞ்சிருமா. இது வந்து A plus B, இதுல இருந்து C plus A
ஒரு நாள் வேலை செய்யறது கழிச்சா நம்மளுக்கு பியோட ஒரு நாள் வேலை கிடந்து தெரிஞ்சிருமா? நம்மளுக்கு ஆல்ரெடி சி பிளஸ் ஏ ஒரு நாள் செய்யக்கூடிய வேலை எவ்வளோ? 1/18 தெரியுமா? இப்போ இதுல இருந்து 1/18 கழிச்சா நம்மளுக்கு பியோட ஒரு நாள் வேலை தெரிஞ்சிடும். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 1/9 மைனஸ் 1/18. ரெண்டு கெல்சியம் எடுத்தா 2 மைனஸ் 1 டிவைடட் பை 18 வரும். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 1/18. அப்போ பி வந்து ஒரு நாள்ல செய்யக்கூடிய வேலை 18. அப்போ பி ஒரு வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்னா 18 நாட்கள் ஆகும். 18 நாட்கள். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், லேபர் என்ற வார்த்தையை KBAPTS என்ற குறியீட்டு எழுதினால் கேண்டிட் என்ற வார்த்தையை எவ்வாறு குறியீட்டு எழுதலாம்? ஒரு வார்த்தையை வேற மாதிரி குறியீட்டுல மாத்தி எழுதிருக்காங்க. அதே மாதிரி கேண்டிட் என்ற வார்த்தையை எப்படி எழுதலாம் கேட்டேன். ஸோ LABOUR லேபர்ன்ற வார்த்தையை எப்படி எழுதியிருக்காங்கன்னா KPAPTS KBAPTS இப்படின்ற மாதிரி எழுதிருக்காங்களா? இப்போ எல்லுக்கும் கேக்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன பேட்டர்ன் பார்க்கணும். எல் எங்க இருக்கு? எல்லு 12, கே என்ன 11. அப்போ கே எல்லுல இருந்து கே -1. அதே மாதிரி ஏக்கும் பிக்கும் என்ன இருந்துச்சு? ஏக்கு பிக்கு வந்து +1. இது ரெண்டும் +1. அப்புறம் பிக்கும் ஏக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன? -1. அப்போ +1 -1 +1 -1 இந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகிட்டே வருது. ஸோ அப்போ இதே மாதிரி நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கேண்டிடேட்ன்ற வார்த்தைக்கு என்ன கோடு வருது? அப்போ சி ஏவோட 1 கூட்டினா சிக்கு அடுத்த நம்பர் என்ன? டி. ஏவோட 1 கழிச்சா Z 26 Z. என்னோட 1 கூட்டினா ஓ. அப்ப டியோட 1 கழிச்சா சி. அடுத்து ஐயோட 1 கூட்டினா ஜே. டில இருந்து 1 கழிச்சா சி. அப்போ DZOCJC தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் எங்க இருக்கு? DZOCJC. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வட்டத்தின் ஆரம் 25% அதிகரிக்கப்பட்டால் பரப்பு அதிகரிக்கும் சதவீதம். If the radius of circle increases by 25%, then its area increases by. வட்டத்தோட ஆரம் வந்து 20% அதிகரிக்கும் சொல்லிதான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா வட்டத்தோட ஆரத்தை நம்ம ஒரு நம்மளா ஒரு வேல்யூ அசியூம் பண்ணிக்கிறோம். நான் வட்டத்தோட ஆரத்தை 100ன்னு எடுத்துக்கிறேன். 100ன்னு எடுத்துக்கிட்டா இது R1. இப்போ இதோட ஆரம் வந்து எவ்வளோ? 25% அதிகரிக்குது. 100ல் 25% எவ்வளோ? 25. அப்போ 25% அதிகரிக்குன்னா 125 ஆகுமா? ஸோ ஆரம் ஆறு வந்து 100 இருக்கு. அது வந்து 25% அதிகரிக்கிறதுனால அது 125 ஆயிருக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா வட்டத்தின் பரப்பு அதிகரிக்கும் சதவீதம். இப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளோ பரப்பளவு இருக்கு, இப்போ எவ்வளோ பரப்பளவு அதிகமாக இருக்குன்ற ரெண்டு டிஃபரன்ஸ் தெரிஞ்சா நம்மளுக்கு பரப்பு அதிகரிக்கும் சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா தெரியும், πr². πr²னா அப்போ இது எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் ஆரம் இருக்கும்போது அதோட பரப்பளவு எவ்வளோ? π × ஆரம் எவ்வளோ? 100². 100²னா 10,000 π. இது A1. அடுத்து A2 தெரியும். A2னா இந்த ஆரத்துக்கு எவ்வளோ பரப்பளவு தெரியும். அப்போ π × 125². அப்போ 125² 25,625 π. இது வந்து A2. நம்மளுக்கு A1 எவ்வளோ? 10,000. A2 25,625. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பரப்பு அதிகரிக்கும் சதவீதம் கேட்டிருக்காங்க. பரப்பு அதிகரிக்கும் சதவீதம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற பரப்பளவு, அப்புறம் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் A2 மைனஸ் A1 × 100. இதுதான் பரப்பு அதிகரிக்கும் சதவீதம். பழைய வேல்யூ அப்புறம் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் டிவைட் பண்ணா நம்மளுக்கு பரப்பு அதிகரிக்கும் சதவீதம் கிடைச்சிடும். அப்போ 10,000 இங்க என்ன 25,625 - 10,000 × 100.
ரெண்டையும் கழிச்சா 15,625. ஓ சாரி, 125 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 15,625 தான் வரும். தப்பா 25,625 போட்டேன். 125 ஸ்கொயர் பண்ணா 15,625 வரும். இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் இருக்கும். ஸோ இங்க என்ன வரும்னா 15,625 வரும். ஸோ அப்போ ரெண்டையும் கழிச்சா 15,625 10,000 போச்சுன்னா நமக்கு மிச்சம் என்ன கிடைக்குதுன்னா 5,625 வரும். கீழே ஒரு 10,000 இன்ட்டு 100. 2 சேவர் கேன்சல். கீழே 100 இருந்துச்சுன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பரப்பு அதிகரிக்கும் சதவீதம்னா 56.25%. இதுதான் பரப்பு அதிகரிக்கும் சதவீதம். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 20 லிட்டர் கலவையில் பாலும் நீரும் 5:2 என்ற விகிதத்தில் உள்ளன. அக்கலவையுடன் 2 லிட்டர் நீர் சேர்த்தால் பால் மற்றும் நீரின் புதிய விகிதம். இருபத்தெட்டு லிட்டர் இருக்கு மொத்தம். இதுல வந்து பாலும் நீரும் 5:2 விகிதத்துல இருக்கு. ரேஷியோல வந்து நம்ம இதை எப்படி எழுதுவோம்? 5x + 2x எழுதுவோமா? இப்போ 5x + 2x மொத்த கலவை எவ்வளோ? 28. அப்போ 7x / 28. அப்போ x = 28/7 அடிச்சா 4. அப்போ x = 4. x = 4னா இந்த 28ன்றது 5:2 விகிதத்துல இருக்கா. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்க 4 சப்ஸ்டிட் பண்ணா 5×20 4×2 ஆயிருமா? எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டிட் பண்ணா. ஸோ அப்போ இந்த 28 லிட்டர் கலவைன்றது 20 லிட்டர் பாலாகவும் 8 லிட்டர் தண்ணீராகவும் நம்மளுக்கு பிரிஞ்சிருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுல 2 லிட்டர் நீர் சேர்க்கிறாங்க. இப்போ 2 லிட்டர் நீர் மட்டும் சேர்த்தா அப்போ இந்த கலவை எப்படி ஆகும்னா 20 லிட்டர் பால் அப்படியே இருக்கு. 2 லிட்டர் தண்ணி சேர்க்கறதுனால 8 + 2 10 லிட்டர் தண்ணின்னு ஆயிருக்கு. இப்போ இதுல பாலுக்கும் நீருக்கும் இருக்கிற புதிய விகிதம் கேட்கலாம். பால் 20, நீர் வந்து 10. அப்போ ஒரு சேவர் கேன்சல். ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தா 2:1. இப்போ புதிய பால் மற்றும் நீரின் விகிதம் 2:1. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏபிசி மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே 12 நாட்களிலும் பி தனியே 18 நாட்களிலும் வேலையை முடித்தால் சி தனியே அவ்வேலையை முடிக்க எவ்வளவு நாட்களில் முடிப்பார்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி 4 நாட்களில் வேலையை முடிச்சுப்பாரு. ஏ வந்து 12 நாட்களில் முடிப்பாரு. பி வந்து 18 நாட்களில் முடிப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஏ பிளஸ் பி 3 சேர்ந்து 4 நாளில் முடிக்கிறாருன்னா அப்போ ஏ பிளஸ் பி 3 பேர் ஒரு நாளில் செய்து முடிக்கிற வேலைன்னா 1/4. அதே மாதிரி ஏ மட்டும் ஒரு நாளில் செஞ்சு முடிக்கிற வேலை 1/12. பி மட்டும் ஒரு நாளில் செஞ்சு முடிக்கிற வேலை என்னன்னா 1/18. என்ன கேட்டிருக்காங்க? சி அவ்வேலையை எவ்வளோ நாட்களில் முடிப்பான்னு கேட்டிருக்காங்களா? இப்போ ஏ பி சி இவங்க 3 பேரும் சேர்ந்து முடிக்கிற வேலை தான் 1/4. ஆனால் நம்மளுக்கு சி இங்கே எவ்வளோன்னு தெரியல. ஆனால் ஏபின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ஏபி 3 பேரும் செய்கிற வேலையிலிருந்து ஏ தனியே ஒரு நாள் செய்கிற வேலையும் பி தனியே ஒரு நாள் செய்கிற வேலையும் கழிச்சுட்டா நம்மளுக்கு சியோட ஒரு நாள் வேலை தெரிஞ்சிருமா? மொத்தமா 1/4 செய்யறாங்க. ஏக்கு தனியா தெரியும், பிக்கு வேல்யூ தனியா தெரியும். ஸோ இந்த மொத்தத்துல இந்த 2 வேலையும் கழிச்சா நம்மளுக்கு சியோட வேல்யூ கிடைச்சிருமா? ஸோ அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தா 4, 12, 18. எல்சிஎம் எடுத்தா 2ஆல போட்டா 2, 6, 9ன்னு வரும். 3ஆல போட்டா 2, 2, 3ன்னு வரும். அடுத்து ஒரு 2ஆல போட்டா 1, 1, 3. அப்போ 3×2 6, 36. அப்போ எல்சிஎம் எடுத்தா 36. சி 36 1/4. 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 9 36 வரும். 9ஆல மைனஸ் 12. 12ஓட எதை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 36 வரும். 3
18 எதை பண்ணா உங்களுக்கு 36 வரும் 2. ஸோ அப்போ 9 மைனஸ் 5 ஈக்குவல் டு 36 ஈக்குவல் டு 4/36. அப்போ அடிச்சா 9. இப்போ சி மட்டும் ஒரு நாள்ல செய்யக்கூடிய வேலை 9னா இப்போ சி எவ்வளவு நாட்கள்ல முடிப்பார்னா 9 நாட்கள்ல முடிப்பார் வேலையை. அப்போ சி முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும்னா 9 நாட்கள். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மதிப்பு காண்க ரூட் ஆஃப் 58 பிளஸ் ரூட் ஆஃப் 31 பிளஸ் ரூட் ஆஃப் 21 பிளஸ் ரூட் ஆஃப் 11 பிளஸ் ரூட் ஆஃப் 25. ஸோ இதோட மதிப்பு காணிருக்காங்க. இந்த மாதிரி ரூட்டுக்குள்ள ஒரு வேல்யூ பிளஸ் ஒரு ரூட்டுக்குள்ள இன்னொரு வேல்யூ பிளஸ் ஒரு ரூட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் இப்படியே கொடுத்துட்டு பிளஸ் இருந்துச்சுன்னா இப்படியே ஒரு 5 வேல்யூ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரூட்டு கொடுத்து பிளஸ் கொடுத்தாங்கன்னா இதோட மதிப்புக்கான ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னா இங்க என்ன நம்பர் இருக்கோ இங்க பிளஸ் கொடுத்தாங்கன்னா இங்க கொடுத்துருக்க நம்பருக்கு அடுத்து வர பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதாவது அடுத்து என்ன வர்க்கம் வருதோ அதோட வர்க்கம் மூலம் தான் நம்மளோட ஆன்சர். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்க 46ன்னு வருது, இங்க பிளஸ்ன்னு இருக்கு. இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன நம்பர் வந்தாலும் சரி இங்க 46 இங்க பிளஸ்ன்னு இருக்கா. 46க்கு அடுத்து வர வர்க்க எண் எது? 46க்கு அடுத்து வர வர்க்க எண்ணா 49. அப்ப 49 ரூட் எடுத்தா 7. அப்ப 7 தான் நம்மளோட ஆன்சர். இதுவே இந்த எக்ஸ் இருக்கு, இங்க மைனஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் இங்க ஒரு இந்த மாதிரி ரூட்டுக்குள்ள கொடுத்து இங்க மைனஸ் வந்துச்சுன்னா இங்க கொடுத்துருக்கிற வேல்யூக்கு முன்னாடி என்ன நம்பர் வர்க்கம் வருதோ அதுதான் அதோட வர்க்கம் மூலம் தான் நம்மளோட ஆன்சர். எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு 18 இருக்கு. 18 மைனஸ் ரூட் ஆஃப் 21 மைனஸ் ரூட் ஆஃப் 32 இப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க 18 இருக்கு, இங்க மைனஸ் வந்திருக்கு. 18க்கு முன்னாடி இருக்கிற வர்க்க எண் இது. 18க்கு முன்னாடி இருக்கிற வர்க்க எண் என்ன? 16. இப்போ முன்னாடி ஒரு ரூட் இருக்கு, அப்ப 16க்கு ரூட் எடுத்தா 4. அப்ப 4 தான் நம்மளோட ஆன்சர். அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூட் ஆஃப் 58 31 21 11 25 கொடுத்துருக்காங்களா. இப்ப 58க்கு முன்னாடி அடுத்து வர இங்க பிளஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப 58க்கு அடுத்து வர வர்க்க எண் எது? 58க்கு அடுத்து வர வர்க்க எண் 64. 64க்கு ரூட் எடுத்தா 8. அப்ப 8 தான் நம்மளோட ஆன்சர். சரி, இப்ப இந்த ஷார்ட்கட் போட்டோம், இது உண்மையிலே கரெக்டா இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும்னா இது அப்படியே சால்வ் பண்ணி பாருங்க. 8 ஆன்சர் தான் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ இந்த இருக்கா, இப்போ இந்த 5 ஸ்கொயரை 25 ரூட் எடுத்தா 5. 5 ரூட் ஆஃப் 25 எவ்வளோ? 5. இங்க ஒரு 11 இருக்கு, அப்ப 11 பிளஸ் 5 இன்டூ ரூட். அப்ப 11 பிளஸ் 5 16. அப்ப 16 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 எவ்வளோ? 4. இங்க ஒரு 21 இருக்கா, அப்ப 20. அப்ப இது ஃபுல்லாமே 4 ஆயிரும். இங்க ஒரு 21 இருக்கு, இங்க பிளஸ் ரூட் ஆஃப் 21 பிளஸ் 4 25. அப்ப ரூட் ஆஃப் 25. அப்போ 25 ரூட் எவ்வளோ? 5. அப்போ இது 3 சேர்ந்து 5 ஆயிடுச்சா? 5 ஆயிடுச்சு. இங்க ஒரு 31 இருக்கா, அப்ப 31 பிளஸ் 5 36. இங்க ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்கா, அப்ப ஸ்கொயர் ரூட் 36. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 எவ்வளோ? 6. அப்போ இந்த 4 சேர்ந்து 6 ஆயிடுச்சா? இங்க ஒரு 58. அப்ப 58 பிளஸ் 6 எவ்வளோ? 64. அப்ப 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 8. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ 8 தான். இப்பயும் நம்மளுக்கு 8 தான் கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஷார்ட்கட் கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் பி 8 இஸ் த ரைட் ஆன்சர். நீங்க இப்படியே ஒவ்வொன்றா போட்டுட்டு வர்றதுக்கு டைம் எடுக்கும். அதனால ஷார்ட்கட்டுக்கு என்ன சொல்றேன்னா இங்க இருக்கிற பிளஸ் வந்தா இங்க இருக்க நம்பருக்கு அடுத்து வர வர்க்கத்தோட வர்க்க எண்ணோட வர்க்கம் மூலமும், இங்க மைனஸ் வந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கிற வர்க்க எண்ணோட வர்க்கம் மூலம். அதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸின் வருமானத்தில் 5% ஆனது ஒய்யின் வருமானத்தில் 15%க்கு சமம். 10% ஒய்யின் வருமானம் 20% இசட்டின் வருமானத்திற்கு சமம். இங்கு இசட்டின் வருமானம் 3000 எனில் எக்ஸ், ஒய் மற்றும் ஜட்டின் மொத்த வருமானம். எக்ஸ், ஒய், ஜெட் 3 பேர் இருக்காங்க.
ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸின் வருமானத்தில் எக்ஸோட வருமானத்தில் 5% ஒய்யோட வருமானத்தில் 15% சமம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒய்யின் 10% ஜெட்டின் 20% சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெட்டோட வருமானம் 3000 கொடுத்தாங்க. ஜெட்டோட வருமானம் 3000 கொடுத்தாங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஜெட்டோட வேல்யூ தெரியும். ஜெட்டோட வேல்யூ தெரிஞ்சா இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஜெட்டோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஒய் வேல்யூ கிடைச்சிடும். ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும். அப்போ எக்ஸ் தெரியும், ஒய் தெரியும், ஜெட்டு தெரிஞ்சிடும். மூணையும் கூட்டினா நம்மளுக்கு மொத்த வருமானம் எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல ஜெட்டோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா ஒய்யோட வருமானத்துல 10%னா 10/100 இஸ் ஈக்குவல் டு 20/100 இன்ட்டு ஜெட்டோட வருமானம் எவ்வளோ? 3000. இந்த 100க்கு இந்த 100 கேன்சல், ஒரு சைவருக்கு கேன்சல். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 32 6000. அப்போ நம்மளுக்கு ஒய்யோட வருமானம் தெரிஞ்சு 6000. ஜெட்டோட வருமானம் ஆல்ரெடி தெரியும் 3000. நெக்ஸ்ட் ஒய்யோட வேல்யூஸ் தெரிஞ்சா இந்த ஒய்யோட வேல்யூவை இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணலாமா? சப்ஸ்டிட் பண்ணா எக்ஸோட வருமானத்துல 5% ஒய்யோட வருமானம் 15%. ஒய்யோட வருமானம் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். 6000. இதுல 15% சமம். எக்ஸோட 5% என்பது ஒய்யோட 15% சமம். 100க்கு 100 கேன்சல், 4 5 5 3 5 15, 6 3 18. அப்ப எக்ஸோட வருமானம் எவ்வளோ? 18000. நம்மளுக்கு எக்ஸ் தெரியும் 18000, ஒய் வந்து 6000, ஜெட் ஏற்கனவே நமக்கு கொடுத்துட்டாங்க 3000. இப்போ 2 3 கூட்டினா 27000 கிடைக்கும். அப்போ மொத்த வருமானம் எவ்வளோ? 27000 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட வரைபடத்தில் 2004ஆம் ஆண்டிலிருந்து 2005ஆம் ஆண்டிற்கு கிடைத்த லாபத்தின் உயர்வின் சதவீதத்தை காண்க. 2004லேருந்து 2005 கிடைச்ச லாபம் எவ்வளோன்னு சதவீதத்தில். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 2004 எவ்வளோ வேல்யூஸ் தெரியணுமா? 2004 இதான் 2004 எவ்வளோ வேல்யூ? 30 லட்சம். 2004 எவ்வளோ? 30 லட்சம். நம்ம இது வேறு 30னே வச்சுக்கோம். ஏன்னா இங்கே லட்சத்தில் போட்டு நமக்கு 0 அதிகமாயிட்டே வரும். ஸோ ரெண்டுமே லட்சமே இருக்குனால அதனால 30 வச்சுக்கோம். 2005 எவ்வளோ? 2005 எவ்வளோ? 50. இப்போ 2005 50 லட்சம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ உயர்வின் சதவீதம் கேட்டாங்கன்னா பழைய எதுலேருந்து உயர்ந்திருக்கு? 30லேருந்து தானே 50ன்னு உயர்ந்திருக்கு. ஸோ அப்போ 30 டிவைடில் போட்டுட்டு இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 50 - 30 இன்ட்டு 100. 30லேருந்து எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்கு? அதான் லாபத்தின் சதவீதம். அப்போ 20/30 இன்ட்டு 100. ஒரு சைவருக்கு கேன்சல். 200 டிவைடட் பை 3 ஆகுமா? இது ரெண்டே அடிச்சா 6 6 6 56 சாரி 6 3 18, மிச்சம் 2ன்றது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ 66 2/3%. அதுதான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆல்கஹால் 20% உள்ள 5 லிட்டர் திரவ கலவையோடு 1 லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது எனில் புதிய கலவையில் ஆல்கஹால் எத்தனை சதவீதம் உள்ளது? 1 liter of water is added to 5 liter of 20% of solution of alcohol in water. The strength of the alcohol in new solution.
இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 5 லிட்டர் மிக்சர் இருக்கு. இதுல 20% வந்து ஆல்கஹால் இருக்கு. ரிமைனிங் இது மொத்தம் 100%, அது 20% போதுன்னா மிச்சம் 80% இருக்குமா? 80% வாட்டர் இருக்கு. வாட்டர் இருக்குமா? இப்போ இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல வந்து 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்றதுனால இன்னொரு புதிய கலவை ஃபார்ம் ஆகுது. அதுல ஆல்கஹால் எவ்வளவு இருக்குன்னு கேட்டுருக்காங்க. ஸோ இங்கே ஏ வந்து ஆல்கஹால் வந்து 20%, வாட்டர் வந்து 80%. ஸோ இதை நம்ம ரேஷியோவை எடுத்தால் ஒரு சேவருக்கு கேன்சல் 2:8 ஆகும். இதையும் மேலும் அடிச்சோம்னா 1:4. அப்போ இந்த 5 லிட்டர் கலவையில 1 லிட்டர் வந்து ஆல்கஹாலாகவும் 4 லிட்டர் வந்து வாட்டராகவும் இருக்கும். கரெக்டா? 5 லிட்டர்ல 1 லிட்டர், 5ல் 20% ஒன்று, அது வந்து ஆல்கஹாலா இருக்கும். மிச்சம் ரிமைனிங் இருக்கிற 4 லிட்டர் வந்து வாட்டரா இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல 1 லிட்டர் தண்ணி சேர்க்கணும். அப்போ வாட்டர் வந்து 1 லிட்டர் சேர்த்தா நம்மளுக்கு இந்த கலவை எப்படி ஆகும்னா 1:5 ஆகுமா? அப்போ புதிய கலவையோட கொள்ளளவு எவ்வளோ? 6. 1 + 5 6 ஆயிருமா? இப்போ இந்த புதிய கலவையில 1 லிட்டர் ஆல்கஹாலும் 5 லிட்டர் தண்ணியும் இருக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, புதிய கலவை ஆல்கஹாலின் சதவீதம். புதிய கலவை எவ்வளோ? 6. இதுல ஆல்கஹாலோட சதவீதம் என்ன? 1. ஆல்கஹால் எவ்வளோ? 1 லிட்டர் இருக்கு. சதவீதம் கேட்டிருக்காங்க இன்ட்டு 100. 6 100 அடிச்சா 1 6 6 மிச்சம் 4, 6 6 36, 36 மிச்சம் 4. இப்படியே கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். அப்போ 16 2/3% is the right answer. Option A is the right answer. 5 லிட்டர் கலவையில் 1 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் ஆல்கஹால், 4 லிட்டர் வாட்டர் இருக்கு. 1 லிட்டர் தண்ணி சேர்க்கும் போது அது 6 லிட்டரா மாறி இருக்குது. 6ல் 1 எவ்வளவு சதவீதம் கேட்டிருக்காங்க? 16 2/3%. நெக்ஸ்ட் கொஸ்டின், 12 பொருட்கள் வாங்கிய விலைக்கு 10 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் இந்த வியாபாரத்தில் கிடைக்கும் லாப சதவீதம். இப்போ காஸ்ட் ஆஃப் 12 articles is equal to selling price of 10 article, the profit percentage in a transaction. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 12 பொருட்களோட வாங்கிய விலை காஸ்ட் பிரைஸ் ஆனது 10 பொருட்களோட செல்லிங் பிரைஸுக்கு சமம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. லாப சதவீதம் ஃபார்முலா வந்து என்னன்னா, காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. இதுதான் லாப சதவீதத்தோட ஃபார்முலா. அதாவது வாங்கிய விலையிலிருந்து கிடைச்சிருக்கக்கூடிய லாபம் எத்தனை சதவீதம் இருக்கோ அதுதான் லாப சதவீதம். ஸோ இப்போ நம்மளுக்கு இதுல ரெண்டுமே தெரியாது, வாங்கிய விலையும் தெரியாது, விற்ற விலையும் தெரியாது. ஆனா நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் இருக்கு. இதுல நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ, ஒரு இதுல வந்து நம்ம எஸ்பி எங்கிட்ட வச்சுக்கலாம். எஸ்பி = இந்த 10 இங்கிட்ட வந்தா டிவைடட் ஆயிரும். இப்போ 12/10 காஸ்ட் பிரைஸ், 2 அடிச்சா 6/5. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா, எஸ்பி = 6/5 காஸ்ட் பிரைஸ் ஆகுமா? இப்போ நம்மளுக்கு செல்லிங் பிரைஸ் தெரிஞ்சிருச்சு. இந்த செல்லிங் பிரைஸை இந்த ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு எல்லாமே சிபி இருக்கு. ஸோ அது சிபி எல்லாம் கேன்சல் ஆயிரும். அப்புறம் நம்மளுக்கு லாப சதவீதம் எவ்வளவு கண்டுபிடிச்சலாம். ஸோ இங்க இருக்கிற எஸ்பிக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். 6/5 - சிபி / சிபி இன்ட்டு 100. இந்த சிபி எல்லாத்தையும் காமனா வெளியே எடுத்துடணும். காமனா வெளியே எடுத்துட்டா இங்க நான் சிபி = 6/5 - 1 சிபி இன்ட்டு 100 ஆயிருமா? இந்த சிபிக்கு இந்த சிபி கேன்சல். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 5, 6ல் 5 போச்சுன்னா 1, அப்போ 1/5 ஆயிரும். 1/5 இன்ட்டு 100 ஆயிருமா? இப்போ இது 2 அடிச்சா 20. அப்போ லாப சதவீதம் எவ்வளவுனா 20%. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பி மற்றும் கியூவின் தற்போதைய வயதுகள் விகிதம் 2:3. அவர்கள் வயதுகளின் வித்தியாசம் 8 எனில் அவர்களின் பியின் தற்போதைய வயது என்ன? பி கியூன்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களோட ரேஷியோ என்னன்னா 2:3. ரேஷியோல இருந்தால் நம்ம எப்படி எழுதுவோம்? 2x 3x எழுதுவோமா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அவர்கள் வயதுகளின் வித்தியாசம். இது 2 பேரோட வயதுகளோட வித்தியாசம்
2x மைனஸ் 3x ஈக்குவல் டு 8ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2x மைனஸ் இதுனா இப்போ 1x ஈக்குவல் டு 8. அப்போ x ஈக்குவல் டு எவ்வளோ 8. அப்போ x ஈக்குவல் டு 8னா பியோட வயது என்ன? பியோட வயது என்ன? 2x. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 8 சப்ஜெக்ட் பண்ணால் 2 இன்ட்டு 8 16. அப்போ பியோட வயது எவ்வளோ? 16. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏக்கு பிஐ போல் 3 மடங்கு பிக்கு சிஐ போல் 4 மடங்கு கிடைக்கும்படி 680 பிரித்தால் அவர்கள் பெறும் தொகைகள் முறையே. 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு 680 கொடுத்துருக்க ரேஷியோ படி பிரிக்கணும். ஸோ அப்போ 3 பேர் எழுதிக்கிறோம், ஏபிசின்னு எடுத்துருக்கோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ கெட்ஸ் 3 டைம்ஸ் மோர் டு பி. பியை விட 3 மடங்கு, பிஏ மாதிரி 3 மடங்கு இவனுக்கு ஏக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி 1 மடங்கு கிடைச்சா ஏக்கு 3 மடங்கு அதிகமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பி கெட்ஸ் 4 டைம்ஸ் ஆஃப் சி. அப்போ சியை விட பிக்கு 4 மடங்கு அதிகமாக கிடைக்குது. அப்போ சிக்கு 1 மடங்கு கிடைக்குதுன்னா பிக்கு 4 மடங்கு அதிகமாக கிடைக்குது சொல்லியிருக்காங்களா. இப்போ இந்த கொடுத்துருக்க கேப்பில் சைடில் இருக்க நம்பர் அப்படியே போடுங்க, 4 1. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, இது 2 இது 2 இது 2 மல்டிப்ளை பண்ணால் 12:4:1. இதுதான் ஏ பிளஸ் பி 3 இருக்கிற ரேஷியோ. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க 3 பேத்துக்கும் 680 தனியாக பிரித்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா. நம்ம ரேஷியோவில் வந்து எப்படி எழுதுவோம், 12x + 4x + xன்னு எழுதுவோமா. இப்போ இது 3ஐயும் 680ஆல் பிரிக்கணும். பிரித்தா 12 + 4 16, 16 + 1 7 17. 17x = 680 வருமா. அப்போ நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். எக்ஸ் எங்கிட்ட வச்சுட்டு 17 எங்கிட்ட கொண்டு வந்தால் 680 / 17ன்னு வரும். ஸோ இது ரெண்டையும் அடித்தா 14 17 இல்லைன்னா அங்கே 28 கட்டி மிச்சம் 2 1 68. அப்போ 40,000. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 40. நம்ம என்ன கேட்டிருக்கேன், அவர்கள் பெரும் தொகை முடியும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ தொகை. ஸோ இப்போ இவங்களோட ரேஷியோ தெரியும், 12 4 1. எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 4. அப்போ இதெல்லாம் இந்த வேல்யூவை சப்ஜெக்ட் பண்ணால் அது நம்மளோட ஆன்சர். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 40 சப்ஜெக்ட் பண்ணால் 480, நான் எக்ஸுக்கு பதிலாக இங்கே 40 சப்ஜெக்ட் பண்ணால் 4 16 160 ப்ளஸ் 40. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர், 480 160 40. ஏ பி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு அறையின் நீளம் அகலம் உயரம் முறையே 12 9 6 மீட்டர். 1.5 மீட்டர் நீளம் கொண்ட எத்தனை கனசதுர பெட்டிகளால் அவ்வறையை நிரப்பலாம்? ஒரு கனசதுர அறை இருக்கு. இதோட நீளம் அகலம் கொடுத்துருக்காங்க, 12 9 6ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு கனசதுர பெட்டி இருக்கு, இதோட அகலம் வந்து 1.5. இப்போ இந்த அறையில எத்தனை பெட்டிகளை நிரப்பலாம்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதோட கன அளவு இன்ட்டு நம்பர் ஆஃப் பெட்டி அப்புறம் இதோட கன அளவு, அதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். இதோட மொத்த கன அளவுல இந்த சின்ன பெட்டிகளை எத்தனை டைம் அடிக்கலாம், அதான் என்ன. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த கன செவ்வகத்தோட கன அளவு தெரியணும், இந்த கன சதுரத்தோட கன அளவு தெரியணும். கன செவ்வகத்தோட கன அளவு ஃபார்முலா என்ன, L × B × H இன்ட்டு எத்தனை பெட்டிகள். கன சதுரத்தோட கன அளவு ஃபார்முலா என்னன்னா A3. நம்மளுக்கு L தெரியும், B தெரியும், H தெரியும். இந்த 3 இந்த வேலையை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அடுத்து ஏவும் தெரியும், அதை இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு தேவை என்ன தான். அப்போ என்ன இங்கிட்ட வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இது கொண்டு வந்தீங்கன்னா இது A3 / L × B × Hன்னு ஆயிருமா. ஸோ அப்போ n = A3 எவ்வளோ, 1.5 × 1.5 × 1.5 டிவைடர்ல என்ன இருக்கும், 12 9 6ன்னு இருக்குமா. ஸோ இது 2 3 அடிச்சா 0.5, இங்கே 4, இது 2 3 அடிச்சா 0.5, இது 3 ஆயிரும், இது 3 அடிச்சா 0.5 2 ஆயிரும். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 0.125 டிவைடட் பை 4 12 12 2 24. அப்போ இது 2 அடிச்சா 12,125
125 டிவைட் பை 2400 இது ரெண்டையும் அடிச்சா 5ஆல் அடிப்போம். 5ஆல் அடிச்சா 25. இங்க என்ன வரும்? 6 4 5 20 மிச்ச நாளே 480 வரும். 5ஆல் அடிச்சா 9 5 45 45 மிச்சம் 3 6 வரும். இது ரெண்டையும் அடிச்சா 0. இது ரெண்டையும் அடிச்சா 4 5 5 மிச்சம் 4 9 5 45 மிச்சம் 2 அப்போ 192. அப்போ n = 192 கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ இந்த கணக்கு 192 பெட்டிகளை நிரப்பலாம். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் அடுத்து வரும் படத்தை காண்க. 2 அரைவட்டம் கொடுத்துருக்காங்க, ஒரு வட்டம், அப்புறம் ஒரு இன்ட்டு மார்க். இங்கே அடுத்து வர என்ன டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே அடுத்து வர டயக்ராம் தெரியணும்னா மொதல் 2 டயக்ராமுக்கும் என்ன பேட்டர்ன், என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சாகணும். ஸோ இப்போ இந்த மொதல் டயக்ராம் எடுத்துக்கலாம். மொதல் டயக்ராம் வந்து இப்படி இருக்கா. இது பார்த்தீங்கன்னா 2 அரைவட்டத்தை திருப்பி வச்ச மாதிரி இருக்கா. இது ரெண்டையும் பாதியாக பிரிங்களேன். இது ஒரு அரைவட்டம், இது ஒரு அரைவட்டம், இது 2 தனித்தனியாக இருக்குது. இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணால் நம்மளுக்கு இது இப்படி வருமா. இப்போ இது ரெண்டையும் சேர்த்தா நம்மளுக்கு ஒரு முழு வட்டம் கிடைச்சிடும். முழு வட்டம் கிடைச்சா நம்மளுக்கு 2வது டயக்ராம் கிடைச்சதா. ஸோ அப்போது இந்த மொதல் டயக்ராமை பாதியாக பிரித்து அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ரெண்டையும் சேர்த்தா நம்மளுக்கு 2வது டயக்ராம் கிடைச்சிடும். ஸோ அப்போ இதே பேட்டர்னை நம்ம இங்கே 3வது டயக்ராமுக்கு அப்ளை பண்ணால் நம்மளுக்கு 4வது டயக்ராம் கிடைச்சிடும். இப்போ இன்ட்டு இருக்கா, இதை பாதியாக பிரிங்க. பாதியாக பிரிச்சிங்கன்னா இப்படி வரும். இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணால் இப்படி வருமா. இப்போ இது ரெண்டையும் சேர்த்தா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் டயக்ராம் என்ன, ஒரு சாய் சதுரம் மாதிரி கிடைக்கும். இப்போ ஒரு சாய் சதுரம் மாதிரி கிடைக்குன்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏயின் உயரமானது பியின் உயரத்தில் 25% குறைவாக உள்ளது. பியின் உயரம் ஏயின் உயரத்தில் எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளது. ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க. ஏயின் உயரமானது பியின் உயரத்தில் 25% குறைவாக உள்ளது. இப்போ நம்ம பியை 100% வச்சுட்டா பியோட உயரத்தில் 25% கம்மி தான் ஏ. அப்போ 100ல் 25% கம்மின்னா 75%. இதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம அதை எப்படி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இது ரெண்டையும் அடித்தோம்னா 25 அடித்தா 3 4 ஆயிருமா. 3 4. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏபி ரேஷியோ தெரியும் 3:4. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டாங்கன்னா பியின் உயரம் ஏயின் உயரத்தில் எவ்வளவு. அப்போ ஏயின் உயரத்துல பி எவ்வளோன்னு தெரியுமா. அப்போ எதோட உயரத்துல நமக்கு அதிகம் தெரியணும், ஏவோட உயரத்துல. அப்போ ஏயோட உயரத்தை கீழே போடணும். அப்போ ஏயோட உயரம் எவ்வளோ, 3. அப்போ 2க்குள்ள டிஃபரன்ஸ். அப்போ 4 - 3 × 100. இப்போ 1/3 × 100 அடிச்சா 33/1/3. அப்போ 33/1/3%. அப்போ பியின் உயரம் ஏயின் உயரத்தில் 33/1/3%. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஒன்றுக்கொன்று சமமில்லாத வித்தியாசமான விலைகளை கொண்ட 5 பொருட்கள் ஏபிசிடியில் சியின் விலை 100 ஆகும். ஓகே, ஏயின் விலை சியை விட குறைவு ஆனால் பியை விட அதிகம். இயின் விலை சியை விட அதிகம் ஆனால் டியை விட குறைவு. இவற்றுள் விலை அதிகமாக உள்ள பொருள் எதுங்கிறது. 5 பொருள் ஏபிசிடிஇ 5% இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏயின் விலை சியை விட குறைவு, சியை விட கம்மி ஏயோட விலை, ஆனா பியை விட அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஏயோட விலை சியை விட கம்மி ஆனா பியை விட அதிகம். அதை எப்படி எழுதிருக்கோமா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஈயின் விலை சியை விட அதிகம், ஈயோட விலை வந்து சியை விட அதிகமா. அப்போ ஈயோட விலை சியை விட அதிகம் ஆனால் டியை விட குறைவு. ஈயோட விலை சியை விட அதிகம் ஆனால் டியை விட குறைவுனா அப்போ டிக்கு தான் வரணும். ஸோ அப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க, விலை அதிகம் உள்ள பொருள் எதுங்க இருக்காங்க. இதுல எது விலை அதிகம் உள்ள பொருள், டி தானே. அப்போ டி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் அடுத்து வரும் படத்தை காண்க. ஸோ இதுல வந்து இங்க வர என்ன டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த முதல் 2 டயக்ராமுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் பார்க்கணும். ஸோ இப்படி ஒரு 2 முக்கோணத்தை தலைகீழா போட்டு வச்சிருக்காங்க. இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க, இந்த டயக்ராம்ல ஆக்சுவலா இந்த இருக்குல்ல இந்த கோடு,
இந்த கோடை மட்டும் கட் பண்ணிட்டாங்க. இந்த கோடை மட்டும் கட் பண்ணிட்டு இந்த டயக்ராம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த டயக்ராம்லேருந்து இந்த டயக்ராம் எப்படி வந்திருக்குன்னா, இந்த முக்கோணத்துலேருந்து அடிப்பக்கத்தை கட் பண்ணியிருக்காங்களா, அடுத்து இந்த ரெண்டாவது முக்கோணம் இருக்குல்ல, இந்த ரெண்டாவது முக்கோணத்தில் அடிப்பக்கத்தை கட் பண்ணியிருக்காங்க. இந்த அடிப்பக்கத்தை கட் பண்ணதுனால நம்மளுக்கு டயக்ராம் வந்து இப்படி கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இதுலேருந்து இந்த டயக்ராம் எப்படி வந்திருக்குன்னா, இந்த முக்கோணம் இருக்குல்ல, இந்த முக்கோணத்தில் இருக்கிற இந்த ஒரு கோடை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ரிமூவ் பண்ணனால தான் நம்மளுக்கு இப்போ இந்த டயக்ராம் இப்படி வந்திருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன டயக்ராம் வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி டயக்ராமில் அடிப்பக்கத்தை கட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது டயக்ராமில் இந்த இன்னொரு முக்கோணத்தோட அடிப்பக்கத்தை கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு முக்கோணத்தில் ஒரு பக்கத்தை கட் பண்ணாங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற இந்த முக்கோணத்தில் ஒரு பக்கத்தை கட் பண்ணணும்ல. ஸோ அப்போது இந்த டயக்ராமில் ஏற்கனவே ஒரு முக்கோணத்தோட ஒரு பக்கத்தை கட் பண்ணிடுச்சு. அப்போ இந்த பக்கம் தானே கட் ஆகணும். நெக்ஸ்ட் இந்த பக்கத்தை கட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா இன்ட்டு அப்போ இங்கே வர டயக்ராம் என்னன்னா இன்ட்டு ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்ட வரைபடமானது ஒரு குடும்பத்தின் ஒரு வருட செலவினம் மற்றும் சேமிப்பை காட்டுகிறது. அக்குடும்பத்தின் மொத்த வருமானம் 75,000 என கல்விக்காக செலவிடப்படும் தொகை. ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. அது கல்விக்காக செலவிடும் தொகை எவ்வளோன்னு இருக்காங்க. மொத்தம் எவ்வளோ? 75,000. ஸோ கல்விக்காக செலவிடும் தொகை எவ்வளோ? 12%. அப்போ 75,000ல் 12% எவ்வளோன்னு நமக்கு தெரியும். அப்புறம் 2க்கு 100 100 கேன்சல். 75 12 பேருக்குன்னா 10 போட்டால் 7,500. 2 750 பண்ணா 1,500. ஸோ இப்போ கூட்டினா 9,000. ஸோ இப்போ கல்விக்காக செலவிடும் தொகை எவ்வளோ? 9,000. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரே இடத்தில் துவங்கி ஏபிசி என்பவர்கள் செவ்வக பூங்காவை சுற்றி ஓடுகின்றனர். ஒரு முறை சுற்றி வர ஏக்கு 25 வினாடிகளும், பிக்கு 308 வினாடிகளும், சிக்கு 198 வினாடிகளும் எடுத்துக்கொள்ள ஓடத் தொடங்கிய பிறகு அதே துவக்க புள்ளியில் மூவரும் எத்தனை வினாடிகளுக்கு பிறகு சந்திப்பர்? ஒரு செவ்வக வடிவ பூங்கா. இதுல ஏபிசி 3 பேர் ஓடுறாங்க. ஏக்கு எவ்வளோ டைம் எடுக்குது? 252 செகண்ட்ஸ். பிக்கு 308, சிக்கு 198. இப்போ உங்க 3 பேரும் சந்திக்கக்கூடிய எத்தனை வினாடிகளை சந்திப்பான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 3 வினாடிக்கும் நம்மளுக்கு எல்சிஎம் எடுத்தா அதுதான் நம்மளுக்கு அவங்க 3 பேரும் சந்திக்கக்கூடிய வினாடிகளா இருக்கும். அப்போ இது 3க்கும் நம்ம எல்சிஎம் எடுப்போம். எவ்வளோ? 252 308 108. 252 308 198. 198. இது 3க்கு எல்சிஎம் எடுப்போம். 2ஆல் ஃபர்ஸ்ட் அடிப்போம். 4 2 2 4 7 2 14 5 2 30 4 2 8 154 9 2 18 9 2 18. அடுத்து சாரி இங்க 6 வரும். 2 4 மிச்சம் 1 6 2 12. அடுத்து மறுபடியும் இது 2ஆல் இருக்கும். 6 2 12 மூவி 2 6 7 2 14க்கு 4 மிச்சம் 1 7 7 2 14 மிச்சம் 99. இப்போ இங்க 7 19 இருக்கா. இப்போ இது வந்து 11 அடிக்கும். இங்க 63 அப்படியே இருக்கும். 7 9 ஆயிருமா. அடுத்து இது வந்து 9ஆல் அடிச்சா 9 7 63 7 அப்படியே இருக்கும். 4 9 9. இதை மறுபடியும் 7ஆல் அடிச்சா 1 1 1 ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா 11 9 99 99 7 693 693 இன்ட்டு 2 4 4னா 2 மிச்சம் 1 9 நாங்கள் 36 36 7 மிச்சம் 3 அரை 3 அரை நாங்கள் 24 27. அப்போ கிடைச்சிருக்கக்கூடிய எல்சிஎம் என்னன்னா 272 செகண்ட். அப்போ இவங்க 3 பேரும் நெக்ஸ்ட் 2772 செகண்ட்ல 3 பேரும் ஒரே புள்ளியில சந்திப்பாங்க. 3 பேர். ஆனா நம்மளுக்கு இங்க ஈக்குவேஷன் என்ன இங்க ஆன்சர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே நிமிடம் வினாடிகள்ல கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ என்னன்னா செகண்ட்ஸ். நம்ம இதை வந்து மினிட்ஸுக்கு மாற்றணும். அப்போ 1 minute = 60 செகண்ட். அப்போ இங்க 2762 செகண்ட் இருந்து எத்தனை மினிட்ஸ் தெரியணும்னா இதை வந்து 60ஆல டிவைட் பண்ணும்.
கிடைச்சிருக்கிற உடைய எல்சிஎம் என்னன்னா 2722. இதை வந்து நம்ம 60ஆல் டிவைட் பண்ணால் அது நிமிடங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை எத்தனை தடவை போனால் 4ஆல் போடலாமா? 6×4 24, 240. மிச்சம் எவ்வளோ? 3, 7, 2ன்னு வருமா? இதை எவ்வளோ போகலாம்? 6×6 56 போடலாமா? 6×6 56, 360, 12. அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செகண்ட்ஸை நமக்கு மினிட்ஸாக மாற்றும் போது 46 நிமிடங்கள், ரிமைனிங் 12 செகண்ட்ஸ். அப்போ அவங்க 3 பேரும் சந்திக்கக்கூடிய எப்போ சந்திப்பாங்கன்னா 46 நிமிடங்கள் 12 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் சந்திப்பாங்க. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். எந்த மீப்பெரு எண்ணால் 2012 2792 என்ற எண்களை வகுக்கும் போது மீதி 4 கிடைக்கும்? 2 நம்பர் இருக்கு. இதை வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பரால் வகுக்கும் போது மீதி 4 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்களா? அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து இந்த 2 நம்பராலையும் வகுப்படாது, ஏன்னா மீதி 4 கொடுக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த 4 இந்த 2 நம்பர்லேருந்து கழிச்சா கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து அந்த குறிப்பிட்ட நம்பரால் கண்டிப்பாக வகுப்படும் தானே. இப்போ 27 இருக்கு. இது வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 3 மீதி கொடுக்குதா? இப்போ இந்த 27லேருந்து 3 கழிச்சிட்டா நம்மளுக்கு 24 கிடைக்கும். இப்போ இந்த 24 இந்த 6ஆல் ஃபுல்லாக வகுப்படும்ல, ஃபுல்லாக டிவைடட் ஆகும்ல, அதைத்தான் நம்ம அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸில் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த 2 நம்பர்ல இருந்தும் 4 கழிச்சிருங்க. 4 கழிச்சிட்டா இது 4 கழிச்சா எவ்வளோ வரும்? 2108 வருமா? அதே மாதிரி 2792 4 கழிச்சா 2788 வருமா? ஸோ இதுதான் அந்த மீப்பெரு எண்ணால் ஃபுல்லாக வகுப்படக்கூடிய எண். இதோட 4 சேர்க்கும்போது நம்மளுக்கு இந்த நம்பர் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 2 நம்பருக்கும் HCF எடுக்கணும், ஏன்னா இந்த 2 நம்பராலையும் வகுப்படக்கூடிய மீப்பெரு எண்ணு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 2 நம்பருக்கும் HCF எடுத்தா, ஸோ இப்போ இந்த 2108க்கு எல்சிஎம் எடுத்தா 4, 17, 31. இந்த 2788க்கு எல்சிஎம் எடுத்தா 4, 17, 41 கிடைக்கும். இதுல 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த நம்பர் கிடைக்கும். இந்த 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போ நம்பர் கிடைக்கும். நம்மளுக்கு தேவை HCF. HCFனா ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிற நம்பர். இந்த ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கிற நம்பர் என்ன? 17, 4 தான் ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கு. அப்போ 17 × 4, ஏன்னா நாங்கள் 28 கிட்ட மிச்சம் 4 6. அப்போ 68 தான் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய இந்த 2 எண்களால் வகுப்படும் போது மீதி 4 கிடைக்கக்கூடிய மீப்பெரு எண் என்னன்னா 68. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 800 தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு 920 ஆகிறது. அதன் வட்டி வீதம் 3% அதிகரிக்கும் பொழுது அதே அசலானது 3 ஆண்டுகளில் ஆகும் தொகை. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 800 ரூபா 3 வருஷத்துல 920 ரூபா ஆகிறது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதோட வட்டி வீதத்தை 3% அதிகரிக்கும் போது எவ்வளோ, 3 ஆண்டுகளை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 800 ரூபான்றது 920 ஆகுதுன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளோன்னு தெரியணும்ல. தனி வட்டி தெரிஞ்சாதான் நம்ம தனி வட்டி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி நம்மளுக்கு R கண்டுபிடிக்க முடியும். R கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு அதோட 3% இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு 3 ஆண்டுகள் எவ்வளோ தொகைன்றது கண்டுபிடிக்கும். ஸோ SI தெரியணும்னா மொத்த தொகையிலிருந்து நம்மளுக்கு அசலை கழிச்சா அதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தனி வட்டி. அப்போ தனி வட்டி எவ்வளோ? 120 ரூபா. இப்போ 120 தெரிஞ்சிச்சு. P எவ்வளோ? 800. N 3, R தெரியாது, அதை இப்படி வச்சுக்கிறோம். தனி வட்டி எவ்வளோ? 120. 2 சேவர் கேன்சல். நம்மளுக்கு 6 தான் தேவை, மற்ற எல்லாத்தையும் எங்களுக்கு கொண்டு வந்துடலாம். 120 டிவைடட் பை 8/3 வருமா? இது 2 அடிச்சா 40, இது 2 அடிச்சா 5. அப்போ நமக்கு R தெரிஞ்சிருச்சு, 5%. நமக்கு R கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, வட்டி வீதம் 3% அதிகரிக்கப்படும். ஏற்கனவே 5% இருக்கு, இது 3% அதிகரிக்குதுன்னா அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய R வந்து என்னன்னா 8% ஆகுமா? 5லேருந்து 3 கூட்டினா 8. இப்போ என்ன, அதே 800 ரூபாய் 8% 3 வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 சேவர் கேன்சல். 8 64. 64 × 3, 3 12, 2 மிச்சம் 1, 6 3 18, 192.
ஸோ இப்போ இப்போ 3 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய தொகையில 192. இது தனி வெட்டி தான். 192ன்றது தனி வெட்டி. ஆனா உங்களுக்கு மொத்த தொகை கேட்டுருவேன். மொத்த தொகை வந்து கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அசல் பிளஸ் தனி வெட்டியா. தனி வெட்டி அசல் வந்து எவ்வளோ 800 ரூபாய், தனி வெட்டி எவ்வளோ 192, ரெண்டையும் கூட்டினா 992. அதான் நம்மளோட ஆன்சர் 992. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 414க்கு விற்கப்படும் ஒரு மேசையின் லாபம் 15% எனில் அதன் வாங்கிய விலை. ஒரு மேசையை வாங்கி 414 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அதனால கிடைக்கக்கூடிய லாபம் 15% எனில் அதன் வாங்கிய விலை கேட்குறாங்க. மேசையுடைய விலை பின்னு வச்சுக்கிறோம். இதை வந்து 414 ரூபாய்க்கு விற்கிறாங்க, இதனால கிடைக்கக்கூடிய லாப சதவீதம் எவ்வளோ 15. இப்போ இதை வந்து 100 அசலை வந்து 100% வச்சுக்கிட்டா நம்மளுக்கு லாப சதவீதம் எவ்வளோ 115. இந்த 115 தானே நம்மளோட விற்ற விலையா இருக்கும், கரெக்டா? இந்த பி 100% வச்சுட்டா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 115%. இந்த விற்ற விலை தான், விற்ற விலை பிளஸ் அசல், லாபத்தோட அசலை கூட்டினா கிடைக்கிறது தான் நம்மளுக்கு விற்ற விலை, கரெக்டா? ஸோ இங்க லாபம் வந்து எவ்வளோ 15%. அசல் வந்து அதாவது வாங்கிய விலை வந்து 100%. ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு 115% கிடைக்கும். இந்த 115% தான் நம்மளுக்கு அது விற்ற விலையா கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு வாங்கிய விலை தெரியணும். ஸோ இப்போ 115% வந்து 414னா 100% எவ்வளவு? 100% தான் வாங்கிய விலை. அப்போ 414 டிவைடட் பை 115 இன்ட்டு 100. ரெண்டையும் அடிச்சா 20, இது 23,000. இது ரெண்டையும் அடிச்சா 18. 18 இன்ட்டு 20 360. அப்போ வாங்கிய விலை எவ்வளோனா 360 ரூபா. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.